சார் வணக்கம் சார். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தெல்லாம் கூட்டியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? கட்சி நடத்த போறாரு தெரியுது. கட்சி தலைவர் சார் அவரு. அவர் போன தேர்தலில் எலெக்ஷன் நிக்காம புறக்கணிச்சிட்டு போயிட்டாருங்களா, அதோட அவர் கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யாருக்காவது தெரியுமா? மழை பேச்சு இவ்வளவு மெட்ராஸா முழுக்க போச்சுன்னு கதையெல்லாம் ஊரே பேச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்க போனாருன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு கூட யாருக்கும் தெரியல. கடைசியாக கேள்விப்பட்டது தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி யாருக்கும் ஒரு தகவலும் தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த அரசியல் நடத்திட்டு இருக்காரா? முதல்ல அதை சொல்லுங்க. நடுவதில் அவர் கட்சியில் இருக்கவங்க இந்த வேலுமணி தங்கமணி அந்த பேர்களை கூட காணுமே. அதிமுக நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ ஞாபகம் வருது. அது பழனிசாமி எல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. இப்படி ஒரு ஆள் இருக்காரு, மறக்கப்பட்டவர், மறந்து போயாச்சு. ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாரு, அவரும் மறந்துருப்பாரு. நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்களா, எல்லாம் பார்த்து ஞாபகப்படுத்திக்கலாம், ரிமைண்டர் மாதிரி நீங்க கூப்பிட்டுருப்பாரு. வாங்க நம்மளாம் இன்னும் கட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. என்ன பேசுனாங்க அதுல உட்கட்சி தேர்தல் நடத்துறது தொடர்பா பேசியிருக்காங்களாம், பொதுக்குழு அடுத்தது நடத்துறது தொடர்பா பேசியிருக்காங்க. இல்லாத பொதுக்குழுவும் இல்லாத உட்கட்சியும் என்னத்துக்கு பேச வேண்டியிருக்குது? ஏற்கனவே இருந்தவங்களும் 4 பேர் அவங்களும் போயிட்டாங்க. தங்கமணி வேலுமணியில் இப்போ அவர்கிட்ட இல்லை. வேலுமணி தான் அவருக்கு பெரிய பின்புலமாக நின்னவர். இன்னைக்கு அவர் வெளியே போயிட்டதுக்கு பிறகு அவர் ஏறத்தாழ பல்பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி தானே அவர் இருக்கார். அரசியலில் எவ்வளோ மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. யார் யாரோ உள்ள வந்துட்டாங்க, யார் யாரோ வெளியே போயிட்டாங்க, யார் யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னமோ ஆகிட்டு இருக்குது. இவரை பற்றி பேச்சே காணுது. மக்கள் மறந்து போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கும் தான் ஞாபகம் வருது. ஆமாம் இல்லை பழனிசாமி இருந்தார்ல அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு மறந்து போயிடுச்சு. அரசியலில் ரொம்ப முக்கியம் தினசரி பேர் அடி பண்ணுங்க. அந்த டெக்னிக் தெரியலன்னு இன்னைக்கு அரசியலில் இருக்கக்கூடாது. பன்னீர்செல்வம் காணாமல் போயிட்டார், சசிகலா காணாமல் போயாச்சு, தினகரன் காணாமல் போயிடுச்சு. அந்த அதிமுகவினுடைய 4 ஃபேக்டருமே காணாமல் போயிடுச்சு. அந்த நடுப்பத்தில் இணைப்பு குழுலாம் ஒரு செட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களையும் சேர்ந்து காணும். அரசியலில் மக்கள் மத்தியில் என்னைக்குமே நீங்க நின்றுகிட்டு இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்ல இப்ப நல்லா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு சார். போடுங்க, நிதானமா போடுங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, நிதானமா போடுங்க. அங்க எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. திமுகவை தவிர வேற எந்த கட்சிகளையும் விமர்சிக்க வேணாம், விசிகாவை விமர்சிக்க வேணாம், தாவேகாவை விமர்சிக்க வேணாம், காங்கிரஸ் விமர்சிக்க வேணாம், யாரையும் விமர்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். எப்படி பாக்குறீங்க? இதுல யாருக்கிட்ட வேணாலும் நம்ம போய் சேர்ந்துக்கலாம். திமுக நம்மளை சேர்த்த மாட்டாங்க, அவங்கள வேணா விமர்சிச்சு வச்சுக்கோங்க, அவங்க சத்தியமா நம்மளை சேர்த்த மாட்டாங்கிறது உறுதியா தெரியுது. மெகா கூட்டணிக்கு பிளான் போடுறாரு. மெகா கூட்டணி இல்லை, இவங்க யாராவது நம்மளை சேர்த்துக்குவாங்களான்னு இப்போ நூல் விட்டு பார்க்குறாரு. நான் உங்களை திட்டணுங்களா பாருங்க, பாருங்க என் கட்சிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்களை திட்ட வேணாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எதாவது பாருங்களேன், ஒரு சான்ஸ் பாருங்களேன்னு சொல்லியிருக்காரு. திமுக சத்தியமாக சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்கள வேணா திட்டுங்கன்ட்டார். வியாபாரம் தான். விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறாரு போல. விஜய் நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு விஜய் நம்ம கிட்ட வருவார் சொல்லாதவனு கிடையாது. என்ன தவிர மிச்சம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் அவரால் தான் விஜய் என்னோட கூட்டணிக்கு வருவார்னு சொல்ல. ஏன்னா நான் கட்சி ஆரம்பிக்கல, இல்லாட்டி நானும் சொல்லியிருப்பேன். ஊருக்கு ஒருத்தி யாருக்குன்னு ஆடுவாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு விஜயோட இது. ஆனால் பரவாயில்ல, எல்லா உதிரி கட்சியும் விஜய் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை எதுக்காகனா விஜய் பாஜகவை திட்டினார், திமுகவை நீங்க தாங்க திருப்பி பாஜகவை திட்டினார்னு சொல்றீங்க. அவரை போட்டு மாட்டி விட பாக்குறீங்க. பாவம், அவரை அதுக்கு பயந்து தான் கட்சி ஆரம்பிச்சாரு. பாஜகவை திட்டினாரு சொல்லி மாட்டி விட்டுறாதீங்க. பாவங்க அவர் அதுக்கு பயந்து தானே கட்சியை ஆரம்பிச்சாரு. அவரே சொல்லுவாருங்க, பாஜகவுக்கு நான் விரோதின்னு அவரே சொல்லுவாரு. அதுதான் பாலிடிக்ஸ். அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்குறது. இப்போ திமுக போகாமல் தடுக்கிறதுக்காக தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அதான் அவருக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட். அவரே வருவார். ஆனா இந்த மீட்டிங்ல இந்த அதிமுக விமர்சிக்கல. ஏங்க, ஒரு போட்டியிலேயே இல்லாத ஒரு ஆளு, களத்திலேயே இல்லாத ஒரு ஆளு, கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆளை பத்தி ஏங்க பேசணும்? என்னவா இருக்கிறாரு பழனிசாமி? என்னவா இருக்கிறாரு? அவரை பத்தி பேச்சு என்ன பிரயோஜனம்? இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, எங்க மேல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லைன்றதான் அந்த மாதிரி சொல்றாரு. குறை சொல்ற மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்றதுக்கு? இப்ப நிறைய சொல்றதுக்கு என்ன பண்ணிருக்காரு அவரு? ஏதாவது பண்ணிருக்கணுங்க. நான் என்னை போன்ற தலைவனே கிடையாது, என்னை ஏன் கவனிக்கவில்லைன்னு விஜய் கிட்ட போய் கேட்டாக்கா விஜய்க்கு என்னை யாருன்னு தெரியாது. என்னை பற்றி இப்ப சொல்லாதனா நான் யோக்கியன் அப்படின்னு சொன்னாக்க சிரிப்பான். உன்னை யாருன்னு காந்தராஜ் யாருன்னு அவருக்கு தெரியுமா? அவர் என்னை பற்றி பேசவில்லை நான் சொன்ன சிரிக்கத்தான் செய்வாங்க. அதே தான் பழனிசாமி. அவருக்கு ஞாபகம் இல்லை, அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே அவருக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் அவர் பேசுறாங்க. அதே தான் சீமானுக்கும் பொருந்தும். அவர் ஒரு வாரத்தை கூட சீமானை பற்றி பேசுறேன்.
இவர்தான் புலம்பி தள்ளினாருடைய அந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசவே இல்லை. அவருக்கு தெளிவாக பேசுறது திமுகவை தாக்கி பேசுறது தவிர வேறு எந்த கட்சியும் அவர் பேசவே இல்லை. அதனால தான் விஜய் பொறுத்தவரைக்கும் 5 ஜாதி கட்சி தலைவர்களை, தேசிய தலைவர்களாக இருந்தாலும் ஜாதி கட்சியாக இருக்கவங்கள அவங்க படத்தை மாத்திர வச்சாரு, அரசியல் ஆரம்பிச்சாரு. கூட்டணிக்கு நான் தயாராக இருக்கிறேன், பங்கு கொடுப்பேன்னாரு. ஆக பங்கு கொடுக்குறது ரெடியாக இருக்காரு தெரிஞ்சிருக்கு. பங்குக்கு யாரெல்லாம் போகிறாங்களோ அப்போ ஒருத்தராக கியூவில் நின்று கேட்கணும், எனக்கு எவ்வளோ பங்குங்க, எனக்கு எவ்வளோ பங்குங்கன்னு கேட்டாக்கா அவர் கொடுப்பாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர், ஆந்திரா பாணி. இது இப்படி ஒரு டார்கெட்ல தான் வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. நீ அவளை கொண்டு வா, நான் உமியை கொண்டு வர்றேன், கலந்து வச்சு ஊதி சாப்பிடலாம். அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது. இவர்கிட்ட ஒருத்தரும் கிடையாது. இவருக்கு முதலமைச்சரா, இதுக்கு விஜய் துணை முதலமைச்சரா. ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இல்லைங்களா? பேசுறதுல ஒரு இது வேணாமா? பின்னாடி ஒருத்தருமே இல்லை. 12 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கியிருக்குது. ஜெயிக்கவே யாராலும் தோற்கெடுக்க முடியாத இரட்டை இலை சின்னத்துக்கு டெபாசிட் இழக்க வச்ச சாமர்த்தியசாலி. தேர்தலில் நின்னா மானம் போடுன்னு சொல்லிட்டு தேர்தலை புறக்கணிக்கிறதுன்னு சொல்லிட்டு தேர்தலில் கூட நிற்காம காணாமல் போன பழனிசாமி முதலமைச்சர் அவர் வர அவரை துணை முதலமைச்சராக வச்சுக்கிறான். ஜோக் அடிக்கிறதுக்கு அளவு இல்லைங்களா? எடப்பாடி பழனிசாமி நம்பி விஜய் போக மாட்டாரா? அப்படி போறாருனாக்கா விஜயை பார்த்து சிரிக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க மத்த நேரமும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க விஜய். இப்போ இந்த இதுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வரும், அவ்வளோதான் சொல்லுவோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட காணாமல் போன ஒருத்தரை போய் தேடிட்டு ஒரு போறாருன்னா இவருடைய அரசியலை பார்த்து சிரிக்க வேண்டியது. இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன இல்லைன்னு நீங்க என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பட்டத்தை தவிர அவர்கிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு அவர்கிட்ட? என்ன போராட்டம் நடத்த, என்ன பொதுக்கூட்டம் நடத்தினார், என்ன நடத்தி இருக்காரு? அவர்கிட்ட சம்பளம் வாங்குற ஒரு கூட்டம் இருக்குது, அதை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரை நம்பி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அதை தான் பொதுக்குழு செயற்குழு கூட்டம்னு கூட்டுறாரு. பொதுக்கூட்டம் கூட்ட முடியல. அவர் பொதுக்குழு இப்போ கூட்டுவார். பொதுக்கூட்டம் மாநாடே போட்டார் சார் மதுரையில. போட்டார், பயங்கரமாக கூட்டம் இருக்கு. ஏன் சார் இப்படி எல்லாம் கிண்டல் பண்றீங்க? விட்டுங்க சார். இப்ப கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னீங்க. பொதுக்குழுவே தைரியமா போட போறாரு. இப்ப கட்சிக்குள்ளார அதிருப்தி இருந்தாங்க, பொதுக்குழு எப்படி போடுவார்? அதான் போட போறாரு. இருந்தா தானே கட்சி வளர்ந்தாதான் அர்த்தம். எல்லாரும் பேசாம தானே உட்காந்துருக்காங்க. சரி நீ கூப்பிடுற அன்னைக்கு ரைட்டு, ஒரு ஜாலியாக போடுது ஓடும். எல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க. பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டத்துக்காக மெட்ராஸுக்கு வரலான்னு வைக்கலாம். வேற என்ன லாபம் இருக்கும்? இந்த 6 பேர் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்களே சார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட பேசல போல. பேச்சு பிரயோஜனம் போயிடுச்சுங்க. போட்டிகள் மிக அதிகமா வந்துருச்சு. இவர் செயல்பாடே இல்லை. எலெக்ஷன்ல நின்று இருந்தாலாவது தோத்தவன் ஜெயிச்சவன் ஊட்ட காசு பிடிக்கலாம்னு சொல்லி ஒரு 10 பேரா இருந்தப்பான். அதுவும் செய்யாம விட்டாரு. கடைசியா எலெக்ஷன்ல நிக்காம வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஏது கட்சி? அவ்வளவுதான். பழனிசாமின்ற ஒரு தலைமையில் ஒரு அதிமுக இருந்தால் அது இன்று இல்லை. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் ஒருத்தவனே எங்கள் ஊருக்காரர், சேலத்துக்கு சேர்ந்தவர் ஒரு ராஜாஜிக்கு அப்புறம் முதலமைச்சரானவர். அந்த மரியாதையெல்லாம் எனக்கு அவர் மேலே உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்கள் குடும்பம் வச்சுக்கிற அதே தெருவில் கடைசியில் அவர் இருக்கார். அந்த அளவுக்கு நெருக்கமாக அவர் வீடு பக்கத்துலேயே இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு நம்ம தெருக்காரர், ஊருக்காரர் அவர் எப்படி காணாமல் போயிட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. சேலத்துக்காரங்கிறவங்கள அவர் மேலே அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அது அவர் இப்படி போகக்கூடாது, வரணும்னு ஒரு ஆசை. சில மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி விஜயும் கூட்டணி வச்சா திமுக கூட்டணியை பயங்கரமா நடுங்கிடும். பெரிய மெகா கூட்டணியா இருந்தாலும் அழிஞ்சிடும். வேற என்னத்த பேச முடியுங்க? வேற யார் இருக்கிறா அழிக்கிறதுக்கு? அவங்க தான். அவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் இல்லையா எடப்பாடி பழனிசாமி? தெரியாதுங்க, நீங்க தான் சொல்லிட்டீங்களா அழிஞ்சிரும்னு பயப்படுறாங்க. இல்ல சில பேர் சொல்றாங்க. அந்த கால்குலேஷன் எப்படி பாக்குறேன்? விஜய் எடப்பாடி கால்குலேட் பண்ணல, நான் 2 பேரும் நீங்க தான் அழிஞ்சிரும்னு சொல்லி பயப்படுறாங்கன்னு பத்திரிக்கையாளர் சொல்லிட்டாங்களா? அப்புறம் கேட்டுக்க வேண்டியது. ஆடி போகுன்னு சொல்றாங்க. ஆடி போகுது, அதான் ஆடி போச்சு. இப்ப திமுக ஆடி அடங்கிக்கிட்டு உட்காந்துட்டு. முதல்ல அவருக்கு விஜய் அரசியல தீவிரமா எடுக்கட்டுங்க. பெரிய மாநாடு நடத்தினார், உலகமே கூடிடுச்சு அப்படின்லாம் காட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் எங்க போனாரு தெரியல. அப்புறம் ஒரு 20 பேரை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தி செயற்குழு கூட்டம் கட்சியினுடைய கூட்டம். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. மறுபடியும் வர்றதுக்கு இப்பதான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஸ்கிரீன் பிளே பண்ணணும், ரிஹர்சல் பார்க்கணும், மானிட்டர் பார்க்கணும். மானிட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டேக்குக்கு வரணும். ரொம்ப நாள் இருக்கு, டைம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்கு. காணாம போயிடுறாருங்க. அரசியல் ஒரு சீரியஸா எடுத்த மாதிரி தெரியலையே. சீரியஸா எடுக்கிட்டு அப்புறம் பேசலாம். இது தமாஷ் தான் காட்டிக்கிட்டு இருக்காரு, வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கும் கூட்டம் ஒருத்தர் காட்டிவிட்டாரு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஒரு சாதிக்கல. எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு முன்பாக எங்களை எல்லாம் இணைக்கலன்னா நாங்க வேற ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு OPS சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறேன்?
ஓபிஎஸ் இது வந்து 246வது தடவை என்னமோ சொல்றாருன்னு நினைக்கிறேன். என்ன முடிவு எடுக்க போறாரு தான் போன எலெக்ஷன்ல பாஜகவோட கூட்டணியில தான் நின்னாரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏறத்தாழ இப்போ ஓபிஎஸ் வந்து இதில் சேர்ந்துட்ட மாதிரி தானே அர்த்தம், பாஜகவில் சேர்ந்த மாதிரி தானே அர்த்தம். இன்னும் அவர் வந்து தன்னை தலைவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. போன தேர்தலில் பாஜகவுடைய சப்போர்ட்டில் தான் நின்னாரு. அதோட முடிஞ்சு போச்சு இல்லை, பாஜகவில் இணைஞ்சிட்டான்னு தானே எடுத்துக்கணும். ஓபிஎஸ் முடிஞ்சு போயிடுச்சு, அவரை விட்டுருங்க. அவர் இல்லை, அவர் சுயேட்சைகள் வரிசையில் வருவார். ஓபிஎஸ் என்பவர் தேர்தல் என்றார். அவர் பின்னணியில் யாருமே இல்லை. முன்னாள் முதலமைச்சருங்கிற பேர் அவருக்கு உண்டு, அதுதான் அதான் கடைசி. ஆனா இன்னமும் சசிகலா ஒருங்கிணைப்பு இருக்காங்களே. சசிகலாவால முடியும், நான் தான் சொல்றேனே, அவருக்கு அந்த சில தகுதிகள் இருக்குது. எடப்பாடியை விட சசிகலா பெரிய நிச்சயமா நிச்சயமா அவங்க பயப்படுறாங்க. ஆனா அந்த முயற்சிகள் நின்று போச்சு, இந்த முயற்சிகள்லாம் நின்று போச்சு. எதனால எடப்பாடியை பார்த்து பயம்னு நினைக்கிறீங்க? ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நீங்களாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாரோ? கட்சியை கொண்டு வந்துட்டாரு, கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? என்கிட்ட கட்சி இல்லைங்க, நான் என்னை பத்தி தினம் வந்து பேட்டி எடுக்கிறீங்க. அவரை என்னை பத்தியாவது ஒரு செய்தி வந்தது, யாரோ ஒரு கேஸ் போட்டாங்க, காந்தராஜ் கைதாவாரா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் செய்தி வந்தது. அது மாதிரியே கூட ஒன்றும் வரலையே. இதுக்கு நான் அரசியல் தலைவன்லாம் ஒன்றும் இல்லை, என்னை எடுத்து ஒரு கூட்டமே ஒர்க் பண்ணிச்சு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், அப்ப நம்ம இவ்வளவு பெரிய ஆளாண்டு எனக்கே ஆச்சரியமா போச்சு. அந்த அளவுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க. ஒரு சீசன்ல பார்த்தாக்கா என் பேர் இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு வந்தது. நான் கட்சி ஆரம்பிக்கலையே, இப்பதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், இதை பேஸ் பண்ணி நம்ம கூட ஆரம்பிக்கலாம் போட்டிருக்காரு. சில பேர் சொல்றாங்க காந்தராஜ் ரசிகர் மன்றம்னு வருது. இதெல்லாம் நம்ம போறோம். என்கிட்ட காசு இல்லை, உண்மையை சொல்லிடுறேன், பணம் இல்லை, கட்சி நடத்துறவங்களுக்கு வசதி இல்லை, தீனி போட முடியாது. அதனாலதான் நான் ஆரம்பிக்கல. இல்லாட்டி பண்ண நானும் பழனிசாமிக்குள்ள ஒரு கட்சி வச்சுக்கிட்டு. இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இந்த ஓட்டுநர் கனகராஜின் சகோதரர் தனபால் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட நேரடியாக தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு. அதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு 1.1 கோடி நிவாரணம் தரணும் அப்படின்னு தனபாலுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இனி அந்த வழக்கை பத்தி அவரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அடிச்சிட்டாங்க, அவ்வளோ. நீதிமன்றமே அப்படி சொல்லிடுச்சே. நீதிமன்றங்கள் மேல நிறைய கேள்விகள் இருக்குதுங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீதிமன்றங்களை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம தான் சொல்கிறோமே, பாஜகவினுடைய இதில் வந்து அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், சில நீதிபதிகள், அதை வச்சு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்கிறது உலக அறிஞ்ச விஷயம் வச்சு. இந்த கொடநாடு கேஸ்க்கு எப்போதான் சார் ஒரு முடிவு கிடைக்கும்? சில கேஸுகள்லாம் முடிவே வராதுங்க. ராஜீவ்காந்தி மரணம் யாரும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கென்னடியோட மரணம் 1963 நடந்தது. இன்னைக்கு ஒரு கொலைகாரம் யாருன்னு தெரியாது, அப்படியே போயிடும். இதெல்லாம் சிலதெல்லாம் எந்த காலத்திலுமே வெளியே வராத விஷயங்கள், எந்த காலத்திலுமே வராது. ஏன்னா அதை வெளியே வரக்கூடாதுன்னு மறைக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் மிக அதிகம். அதே தான் இது கொடநாடு கொலை வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தமிழ்நாடு அரசியலில் வந்து எம்ஜிஆர், கலைஞர் பேரெல்லாம் இருக்கிற வரையிலும், ஜெயலலிதா பேரெல்லாம் இருக்கிறவங்களும் இந்த கொடநாடு விஷயம் அப்பப்போ இது பண்ணுவாங்க, அப்பப்போ மறைஞ்சு போகும். அதெல்லாம் தீர்வுக்கே வராது, தீர்வுக்கே வராது. அதிமுக தொண்டர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தானே யார் இருக்காங்க தொண்டர்கள் சொல்றதுக்கு? தொண்டர்கள் தான் ஒரு கூட்டமெல்லாம் போட்டிருப்பாரு, பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாரு, பொதுக்கூட்டம் கூட்ட மாட்டேங்கிறாரு. பொதுக்குழுல எதுவும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வரும்? இவர்கிட்ட ஒர்க் பண்றவங்க தான் பொதுக்குழுவில் இருக்கவங்க, இவர் கூட இருக்கவங்க தான் அதே பொதுக்குழுன்ற பேர்ல எழுத்து அப்படி உட்கார போறாங்க, இல்லாட்டி கூட்டத்தில் பின்னாடிக்கு போறாங்க. அவ்வளவுதான். கட்சியில இந்த ஒரு 20 பேரை வச்சுக்கிட்டு தான் பல பேர் கட்சி நடத்துறாங்க. இல்ல, நீங்க ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவன்ற முறையில அதெல்லாம் நினைச்சு பெருமைப்படலையா? ஒரு சாமானியர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் யாருமே பேச முடியாத அளவுக்கு கட்சியை கொண்டு வந்திருக்காருன்னு நீங்க வருது சந்தோஷப்பட்டா பரவாயில்ல. இல்ல, நீங்க சந்தோஷம், திராவிட இயக்கத்தை மகிழ்ச்சி இல்லை. லட்டு மாதிரி கொடுத்துட்டு போனாங்க, ஒழிச்சு கட்டிவிட்டாங்க, ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. ரெட்டை இலையை எதுக்கிறதுக்கே வழி கிடையாது. ரெட்டை இலைன்னு சின்னம் வச்சாலே வெற்றிங்கிற நிலைமையை கொண்டு போய் டெபாசிட் போகிற அளவு கொண்டு போயிட்டாங்க. நின்ன இடத்துல எல்லாம் தோத்துட்டாங்க. கடைசியில் தேர்தலே நிற்காம போயிட்டாங்க, 4ஆ பிரிஞ்சாங்க. யார் தேர்தல் நின்னா? சசிகலாவும் நிற்கல, தினகரன் நிற்கல, பழனிசாமி நிற்கல, பன்னீர்செல்வம் மாத்திரம் பாஜக ஆதரவில் போய் நின்று அவருக்காங்க. எவ்வளோ அவலத்துக்கு போயிடுச்சு அந்த கட்சி, எவ்வளோ அவலத்துக்கு போயிருக்கு. இந்த மாதிரி மீடியாக்கள் தான் வந்து அவரை காப்பாற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் அவங்க இருக்காங்களா? எப்படிப்பட்ட ஒரு கட்சி, என்னவா இருந்த ஒரு கட்சி? மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க, அத்தனை கட்சிக்காரரும் ஏற்று நின்னாங்க. அப்போ கூட அதிமுக ஜெயிச்சதுங்க, செகண்ட் அவங்க தான் வந்தாங்க.
ஒரு இடத்துல கூட மக்கள் நல கூட்டணி ஜெயிக்க முடியல திராவிட இயக்கங்களை தாண்டி. இன்னைக்கு திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு அங்கமா நாங்கள்லாம் கருதிக்கிட்டு இருந்த அண்ணா திமுக காணாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த 4 பேர் தான். இல்ல அதிமுக மீண்டும் அந்த ஃபார்முக்கு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி விலகிட்டு வேற யாரையும் உட்கார வைக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ட்ரூடு ஃபெயிலியருங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது? இத்தனை தோல்விக்கு பிறகு நானே தான் இருப்பேன்னாக்க என்ன அர்த்தம்? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கட்சியை பலி கொடுத்துட்டாரு. அதுதான் நடந்தது. இல்ல அதிமுக ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி நீங்க எடப்பாடி பழனிசாமி பாக்கல. இது பண்ணலீங்க. கொஞ்சமாவது நிக்க வச்சிருக்கணும். இல்ல உனக்கு ஏன் ஓட்டு போடணும், அதுக்கு பாஜகவுக்கு போட்டு போறேன்னு தானே எல்லாம் போயிட்டாங்க. பாஜகவை எதுக்குறேன்னு அவர் போட்ட நாடகத்துக்கு யாருமே ரசிக்கலையே, யாருமே ஏத்துக்கலையே. எங்க விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குதுங்க. கள்ளச்சார இது வந்து மக்கள் ஒரு 50 பேர் இறந்து போயிட்டாங்க. திமுக அழிஞ்சுதுன்னாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஜாதி தலைவர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார், கொடுமையாக கொல்லப்பட்டார். ரெண்டையும் சேர்த்து வைக்கும்போது திமுக அட்ரஸ் கிடையாதுன்னாங்க. திமுக ஜெயிச்சுட்டு வருதுங்க. இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்து திமுக போறாங்கன்னாக்க எந்த கட்சியும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதை பார்த்தா தான் எனக்கு புரியல. எனக்கு இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தது அன்னைக்கு அத்தனை பேர் வந்து நின்னாங்க. கள்ளச்சாராய வழக்கு யார் பதில் சொல்வது கேட்காத நீங்களாம் என்ன விட்டீங்களா? மக்கள் கிளீனா திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சலிச்சு போயிட்டாங்க. போகடா இவங்களுக்கு பதிலாக இவங்களே வச்சுக்கலான்னு விட்டாங்க. அப்படித்தான் போயிருக்கு. அதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. இன்னைக்கு வரலாம் தான் நிலைமை. இந்த நிமிஷம் வரலாம் தான் நிலைமை. இப்படி பாருங்க, ஒரு தலைவருக்கான வசீகரம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கா? நீங்க ஒரு ரசிச்சு போறது தான் போங்க. இல்ல நீங்க பாக்குறீங்க அவருக்கு இல்லாத பிரச்சனையா இருந்தாங்க. வசீகரம் அண்ணா வந்து ஒரு அழகான மனிதர் இல்லைங்க, குள்ளமானவர். தலை வர மாட்டாரு, ஷேவ் பண்ண மாட்டாரு, வேஷ்டியை தூக்கி கட்டி ஒரு மாதிரி கட்டியிருப்பாரு. ஒரு பக்கம் தூக்கி நிற்கும். ஒரு அழுக்கான துண்டை போட்டுக்கிட்டு வருவார். மேடையில் லைட் போட்டு அவர் இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஆளு. பேச்சை கேட்டு மகுடிநாதம் கேட்ட பாம்பு மாதிரி அப்படியே சொக்கி போய் நின்னாங்க. தோற்றத்தையே அவர் எடுத்துக்கல. அப்படிப்பட்ட அந்த பேச்சு வன்மை இருந்தது. வசீகர தோற்றம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு அது கிடையாது. தொப்பியை கட்டினா மாட்டிக்கோன்னு சொல்லி கடைசி ஒன்றும் தொப்பியை கட்டாமல் இருந்தார். கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த தன்னுடைய தோற்ற பொலிவுல தான் அவர் தப்பிச்சார். கலைஞருக்கு ஓரளவு தோற்ற பொலிவு இருந்தது. காரணம் கண்ணாடி போட்டுக்கிட்டு அவங்க கருப்பு கண்ணாடி போட்டதுக்கே காரணம் அந்த கூட்டத்தில் உட்காந்தா பளிர்னு தெரியணுங்கிறதுக்காக போட்டாங்க. காமராஜருக்கு இது உண்டு. கரேல்னு இருப்பார். 10 ஆளுங்க உட்காந்துருந்தாலும் கரேல்னு இருக்கிறது அது ஒரு ஜொலிப்பான கருப்பு. அது தெரிவாங்க, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுட்டு பார்த்தோம்னா காமராஜர் தெரிவார். அதே தான் எம்ஜிஆருக்கு அந்த மேக்கப் தெரிவார். அண்ணா அப்படி இல்லை. தள்ளி போனீங்கன்னா அண்ணா இருக்கிறதே தெரியாது. பேச்சு தோற்றப்பொழிவு கவலையப்படலை. நேருவிலிருந்து தோற்றப்பொழிவுக்கு பயந்தவங்க. தன்னுடைய வழக்கத்தலை தெரியக்கூடாது கதற காந்திக்குள்ளாய போட்டுவிட்டு சுத்தினார். பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது. காந்தி தன்னுடைய சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏழை மாதிரி ஒரு வேஷம் போட்டார். எந்த வேஷமும் போடாமல் அரசியலில் சுற்றிக்கிட்டு இருந்தவர் அண்ணா. எந்த மேக்கப்பும் கவலைப்படும். அறிவாற்றல் திறமையினால் நான் ஒருவன் வந்தார். அதுதான் அண்ணா வந்து மற்ற ஒரு தலைவர்களுக்கு அவருக்கு இருந்த வித்தியாசம். அதுதான். அதனால தான் நாங்கள்லாம் அவர் பின்னாடி பைத்தியமா இருந்தோம். அதே மாதிரி தான் ஒரு எம்ஆர் ராதா தலை பரட்டையா இருக்கும். வந்து மேடையில் அவர் கருப்பு கலருக்கு பேச ஆரம்பிச்சாருன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். முட்டும் வாங்குவார். அண்ணாவுக்கு அடுத்த அப்படி நான் மிக அதிகமாக ரசிச்சது எம்ஆர் ராதா. சிவாஜி சினிமாவில் பிரமாதம் பண்ணிட்டு மேடையில் விட்டீங்கன்னா அவர் மாதிரி திராபையா பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது. சரியாகவே பேச மாட்டார். ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பார். அரசியல் மேடைக்கு வந்துட்டா எல்லாருமே சொல்லிட்டாங்க, அரசியல் மேடைக்கு வந்தால் ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னுவாங்க. அவரால் அரசியலில் வந்து இது பண்ணவே முடியல. சினிமாவில் சொன்ன உடனே டாக்கால்னு போவார். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் எந்த ஏற்ற இறக்கத்தோட சொல்லு அப்படிம்பாரு. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிட்ட உடனே டேக் போடுவார். வசனகரத்தை நினைக்கிறதுக்கு மேலே அந்த டேக் நிறுத்தி பார்த்துருக்கேன் நான். அப்படியே படிச்சுக்கிட்டு வருவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பார். ஓகே கேளு அப்படிம்பாரு. அப்படி அந்த பார்த்து ஒரு பக்கம் டைலாக அப்படியே கட்ட 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 கட்டன்னு ஆக்ஷனோட சொல்லுவார். வட்ட 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 வட்டன்னு ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தது கண்ணால் பார்த்தது. இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் மயங்கணும். அதே தான் ஜெமினி கணேசன். சோக காட்சியில் கிளிசரினே அவருக்கு தேவைப்படாது. இந்த இடத்துல இப்படி ஒரு சோகமான காட்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அவரு சரி டேக்கும் பாரு, டேக்கில் போனோடனே அந்த கேமரா கிட்ட போய் இப்படி ஒரு தலையை ஆட்டிட்டு போட்டு நிற்பாரு, கண்ணிருந்து மொளமொளன்னு தண்ணி ஊத்தும். அதனாலதான் 3 பேரும் மூவேந்தர்களா நின்னது காரணம் அந்த நடிப்பு திறமை. இன்னொரு டேக் கிடையாது அவங்க கிட்ட. எம்ஜிஆர் வந்து ஷூட்டிங் டைம்ல வந்து யாரையும் இருக்க விட மாட்டார், எல்லாத்தையும் ஓடி அமைச்சிருவாங்க. அவரை பார்க்க ஸ்டுடியோவுக்கு போனோம்னா ஸ்டுடியோவுக்கு வெளியில சேர் போட்டிருப்பாங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்தால் தான் பார்க்க முடியும். அவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் உள்ள போக முடியாது. ஷூட்டிங்குள்ளார விடவே மாட்டார். ஏன்னா அதுல பல விஷயங்கள் நடக்கும். அதனால அதெல்லாம் அவருடைய ஷூட்டிங்ல வந்து நீங்க ஷூட்டிங் செட்டுக்குள்ளார நீங்க போகவே முடியாது. இது எதுலையுமே எடப்பாடி பழனிசாமி அடங்க மாட்டாரா? வரலையே. பேச்சு திறமை இருக்கணும், சொல்வன்மை இருக்கணும், நல்ல பர்சனாலிட்டி பார்க்கணும். பழனிசாமி வர்றாரு அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கணும். அதையும் காணும். நல்லா சிரிக்கிறாரு, என்ன பிரயோஜனம்? அதை வச்சு காசாக்கணும், அதெல்லாம் காட்டணும். இல்லையே. பேச்சு திறமையால இது பண்ணணும். பெருசாக சொன்னார், வெள்ளை அறிக்கை வேண்டும்னாரு. புதுசாக அரசியலுக்கு வந்து இப்போ உதயநிதி ரோட்டில் தண்ணியை நிற்கலையா தான் வெள்ளை அறிக்கைன்ட்டு போயிட்டாரு. இப்போன்னு உட்காந்துக்கிட்டார், பதில் சொல்ல தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி பதில் சொல்ல வேணாமா? எதிர்கட்சி தலைவர்னு சம்பளம் வாங்கிட்டு இருக்கு, என்ன பிரயோஜனம்? வருத்தமாக இருக்குது. சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார்.